சமையல் வித் கிருத்திகா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்? முருகனோட திருக்கல்யாணத்துக்கு. நாங்க எல்லாருமே நம்ம பழனி ஆண்டவரோட திருக்கல்யாணம் வந்து இன்னைக்கு நடக்க போறோங்க. நம்ம பழனியில் இருக்கக்கூடிய ஊர் கோயில் சொல்லக்கூடிய பெரியநாயகி அம்மன் கோயில்ல நம்ம முருகனுக்கு திருக்கல்யாணம் பாக்குறதுக்காக நாங்க எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கோம். திருக்கல்யாணம் பார்க்க போகும்போது எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரியான மங்கள பொருள் எடுத்துட்டு போவேன். திருமாங்கல்ய சரடு, கூடவே வந்துட்டு கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம், இது எல்லாமே எடுத்துட்டு போறது வழக்கம். இப்போ வந்து திருமாங்கல்ய சரடு வந்து இந்த மாதிரி பஞ்சா வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதுக்காக ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். கூடவே சுவாமிக்கு அபிஷேக பொருள் எல்லாமே எடுத்து போக போறோம். சுவாமிக்காக அபிஷேகத்துக்கு வந்து சந்தனம், அதுக்கப்புறமா வந்துட்டு பன்னீர், கூடவே வந்துட்டு திருமஞ்சன பொடி, இந்த 3 பொருளுமே எடுத்துட்டு போக போறாங்க. நீங்க திருக்கல்யாணம் பாக்குறதுக்காக கோயில்களுக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மங்கள பொருள் எடுத்துட்டு போங்க, ரொம்பவே சிறப்பு. இந்த மாதிரியான மங்கள பொருள் வந்து எடுத்துட்டு போறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, திருமாங்கல்ய சரடு வந்து தீர்க்க சுமங்கலி பாக்கியம் நமக்கு வந்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க. திருமாங்கல்ய சரடை நம்ம இன்னொரு சுமங்கலி பெண்ணுக்காகட்டும், கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு நம்ம கொடுக்கும் போது நமக்கு வந்து தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு கடன் தொல்லைகள் இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லைங்க, நமக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. கூடவே வந்துட்டு என்னென்னைக்கும் நிறைஞ்ச குங்குமமும் நிறைஞ்ச பூவும் வந்து நமக்கு நீடிச்சு இருக்கும், அந்த பாக்கியமும் நமக்கு கிடைக்கும்னு ஏன் அம்மாச்சி தாத்தா சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க திருக்கல்யாணம் பார்க்கறதுக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போக முடிஞ்சா கண்டிப்பா போங்க. அப்படி முடியாத சமயத்துல நீங்க விசேஷ நாட்கள்ல கோயிலுக்கு போகும்போது கூட திருமாங்கல்ய சரடை கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப 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 நல்லதுங்க. கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்பவே நிறைவா இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் நம்ம திருமாங்கல்ய சரடை கொடுக்கலாம். கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட வாங்கிக்குவாங்க. வாங்கி அவங்க வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கும் போதும் அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம இந்த திருமாங்கல்ய சரடு கொடுக்கும்போது பெண்கள் வாங்குறது ரொம்ப சந்தோஷத்தோட வாங்குவாங்க. அவங்க வாங்குறது பார்க்கறது, பெண்கள்னு சொல்றதை விட சுமங்கலிகள் வந்து வாங்குறது ரொம்ப சந்தோஷத்தோட வாங்குவாங்க. அந்த சந்தோஷத்தோட வாங்குற முகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பெண்கள் வாங்கும்போது சீக்கிரமே நமக்கு இந்த திருமாங்கல்ய சரடு போட்டுக்கிறதுக்கான பாக்கியம் இந்த முருகர் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, என் அம்மாச்சி இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. கண்ணாடி வளையல் வந்துட்டு நம்ம போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி கண்ணாடி வளையலும் நம்ம கொடுக்கலாம். கண்ணாடி வளையல் கொடுக்கும்போது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம கண்ணாடி வளையல் கொடுக்கும்போது சீக்கிரமே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அவங்களுக்காக சேர்த்து நம்ம பிரார்த்தனை பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு. அவங்களுக்கு நம்ம கண்ணாடி வளையல் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த பாக்கியம் சீக்கிரமேவும் கிடைக்குங்க. இந்த மாதிரி தாங்க என் அம்மாச்சி தாத்தா எனக்கு சொன்ன விஷயத்த நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, ரொம்பவே நிறைவா இருக்கும். கண்ணாடி வளையல் வந்துட்டு அவங்களுக்கும் கொடுக்குற மாதிரி கூடவே சுமங்கலி பெண்களுக்கும் கொடுக்கும் போது நம்ம வீட்டுல வந்து செல்வ செழிப்பு அதிகரிக்கும் சொல்லுவாங்க.